திமுக இளைஞரணி சார்பில் வந்துட்டு தொடர்ந்து வந்து அறிவு திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதில் தரமாக பேசியிருக்காரு உதயநிதி அவர்கள். நேற்றும் ஒன்று பேசியிருக்காரு. சார், அறிவு திருவிழா நடத்துகிறோம், இது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. குறிப்பாக வந்துட்டு உதாரணத்துக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியல, கொள்கைனா என்னன்னு தெரியல, இது வந்து அவங்க தொண்டர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் முடிவெடுத்தது என்னவென்றால், எங்களுக்கு கொள்கை எல்லாம் வேண்டியதில்லை, நல்லா ஆட்சி பண்றவங்க இருந்தால் போதும் மக்கள் முடிவெடுத்தார்கள் என்பதனால்தான் உங்களை விட அதிக ஆண்டு காலம் அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். கட்சி தொடங்கிய பிறகு அதிமுக தமிழகத்தில் இருந்த 52 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார். நீங்க 75 ஆண்டுகள் கட்சி நடத்தினோம் என்று சொல்லிவிட்டு கொள்கை முழக்கம் பேசக்கூடிய நீங்கள் அவர்களை விட குறைந்த ஆண்டுதான் பதவியில் இருந்திருக்கிறீர்கள். கொள்கைன்ட்டு கொள்ளை அடிக்கிறீங்க. மக்களுக்கு கொள்கையை விட சோறு தான் முக்கியம். நானே ரொம்ப தாமதமாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுல தத்துவார்த்த தேடல்லாம் இருக்கும்போது கொள்கை அதோட முக்கியத்துவத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் பற்றி அவசியமே இல்லை. ரோட்டில் கொய்யா பழம் விற்கிறவனுக்கு திராவிட கொள்கை பற்றி என்ன பார்க்கல, அவனுக்கு போலீஸ்காரன் வந்து தொல்லை பண்ணாமல் இருக்கணும். அந்த ஆட்சி எந்த ஆட்சி? எம்ஜிஆர் ஆட்சியா? அவருக்கு தான் ஓட்டு. கடை வைக்கிறதுக்கு ஏதாவது மானியம் பண்ணுறாங்களா? இந்த தள்ளு வண்டியை பக்கத்தில் பிளாட்ஃபாரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பொட்டி போட்டு ஒரு கடை தரேன்னு சொன்னால் அதுதான் சிறந்த ஆட்சி. அவர் இந்த கொள்கை, நீங்கள் பேசுகிற இந்த திராவிட கொள்கையை, சுயமரியாதை கொள்கை தெரிஞ்ச அந்த கொய்யாப்படம் விற்கிறவர் என்ன பண்ண போறாரு? இந்த கொள்கைகள் படித்த பண்டிதர்களுக்காக. உண்மையிலேயே அதிமுக கொள்கை இல்லை தான் என்ன போன்றேன், ஒரே கொள்கை திமுக எதுக்கிறது. ஆனால் அதை விட சிறந்த கொள்கை ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சிறந்த கொள்கை வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். என்னப்பா கொள்கை? திமுக இருக்குதுங்க. அது போதாதான் என்று கேட்கிறேன். அதை விட வேற என்ன கொள்கை இன்னைக்கு தமிழகத்துக்கு தேவையாக இருக்கிறது? இன்னைக்கு நாம எல்லாம் சுபிட்சமாக பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம்னா வேறு கொள்கைகளை தேடலாம். சாதி ஒழிப்பு திமுக கொள்கை ஒழிச்சிட்டிங்களா? எவ்வளோ பேர் இருப்பாங்க மாவட்ட செயலாளர்கள் தலித்த? கேட்பேன். 50% திமுக மாவட்ட செயலாளர்களில் வந்து தலித்துகளுக்கு ஒதுக்கீடு நீங்கள் சொல்லுங்க. உண்மையான சாதி ஒழிப்பு கட்சி திமுக நான் பேசுகிறேன். உங்களால் என்றைக்குமே செய்ய முடியாது தானே. சாதி பாகமையா கேண்டிடேட் போடுறீங்க, அப்போ உங்களுக்கு என்னடா கொள்கை இருக்குது? கொள்கை சுயமரியாதைலாம் பேசிட்டு ஒரு குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்கிறது தானே திமுக காரனோட கொள்கை. வேற ஏதாவது கொள்கை இருக்கா? இன்பநிதி வந்தா நான் ஏத்துக்க மாட்டேன்னு ஒருத்தன் பேசுறானா திமுகல? பேசி அவன் கட்சியில் இருந்துருவான். 86 வயசு நடக்க முடியல, இன்பநிதி தலைமை ஏத்துக்கிறேன்னு பேசுற ஆள் இருக்கிற கட்சி தானே உங்க கட்சி. இது என்ன கொள்கை வேற கட்சியா? சுயமரியாதை கட்சி. இன்னைக்கு இவர் துரைமுருகனை பதவியில இருந்து தூக்கிட்டு ஜெகதரட்சகனுக்கு தான் கொடுக்கலான்ட்டு நீங்க நினைக்கிறீங்க. ஏன் ஜெகதரட்சகனுக்கு துட்டு இருக்குது? வேற ஏதாவது காரணம் இருக்கா ஜெகதரட்சகனுக்கு கொடுக்கறதுக்கு? உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுவாரு. நல்லா போடுவாரு. ஜாதி சங்கம் வச்சிருந்தவர் தான் ஜெகதரட்சகன் தெரியுமா? அவர் வரலாறு. வீரவன்னியர் சங்கம் ஒன்று வச்சிருந்தாரு, அதை கொண்டு வந்து இணைச்சார் திமுக கூட. ஆனா அவருக்கு கொடுக்கலான்றதை தான் நீங்க பரிசீலனையில் வச்சிருக்கீங்க. ஏன் கட்சியில வேறு மூத்தவர்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? நேரு எந்த வகையில் குறைந்து போயிட்டார்? அவர் பேரெல்லாம் பரிசீலனையே வரமாட்டேங்குது உங்களுக்கு. ஐபிஏ சொல்லுவீங்க, வயது முதிர்ந்துச்சு, நானும் ஒத்துக்கிறேன். ஏன் திமுகல இந்த இளைஞரணி செயலாளர் என்ற பதவியை வகிப்பதற்கு ஒரு இளைஞன் இல்லையா உங்க மாவன விட்டா? நீங்க கொள்கை பேசுறீங்களா? ஜூனியர் கவர் ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க, உடன்பிறப்பை வான்றது கண் துடைப்பு என்று.